நேற்று நம்ம முடிக்கல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமா கைஸ் கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்லி முடிக்கலாம் அம்பித்து. இந்த பல்பஸ் தருவீங்களா? இந்த ஆல்ரெடி பல்பஸ் இருக்கு. யா இன்னைக்கு முடிப்பேன் கைஸ். ஏன்டா போன இதில் டைம் போயிட்டு நிறைய 30 பக்கமாண்ணா என் ஆல்ரெடி பல்பஸ் இருக்குப்பே. நிறைய பேர் சொன்னீங்க ரேர் கேண்டி இருக்கான்னு பாருங்கோ நீங்கள் பார்ப்போம். ரேர் கேண்டி எதுக்குள்ள இருக்கு? இதுக்குள்ளையா? இல்லை இதுக்குள்ளே இது பால்ஸு இது பிக் ரேர் கேண்டி இருக்கு. 13 அளவுக்கு போயாச்சு கைஸ். பொக்கிமான் ஹீல் பண்ணுங்க கைஸ். 2 லெவல் எப்படா கூட்டணான் இருந்து மெகாட் கைஸ். நான் 2 லெவலில் கூட்டிட்டு போட்டு வரேன் கைஸ். இந்த 2 லெவல் கூட்டினா தான் என்னால் ஜிம்முக்குள்ளே போயிடும். எனக்கு ஜிம்மை முடிச்சுட்டு நம்ம அப்படியே அங்கால அடுத்த ஊருக்கு போய் தாங்க கேம் பிளே முடிக்கிறேன். அப்போ டைம் சரியாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பார்ட் 4ல் பார்ட் 5 கவர் பண்ணலாம் பார்ப்போமா? கஷ்டம் கைஸ், அது இம்பாசிபிள். ட்ரை பார்ப்போம். நடக்காதே நடத்து காட்டுவோம். இதே பொக்கிமான் லெட்ஸ்கோ ஸ்குவாட் ஷீல்டாக தான் நான் வந்து சைக்கிள் எடுத்து போயிருப்பேன். ட்ரிங் ஸ்பீடாக போயிருப்பேன். இப்போதைக்கு நான் ரைடபிள் பொக்கிமான் எதுவும் இல்லை. என்னாச்சு? ஓ ஓ ஓ ஓகே, அது பழிச்சா மாச்சா நமக்கு இது படுத்தாவல. எனக்கு ரேர் கண்ணி எப்படி கேஸ் எடுக்கிற? சண்டை கூப்பிட்டேன் கேஸ். சண்டை தேவை இப்போதைக்கு. சண்டையை கூப்பிடுதான் அப்படியே. நான் இப்போ சண்டைக்கு போவேன். ஓகே, நான் லெவல் 15 போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். Pokemon Let's Go Pikachu rare candy spawning areas. Pokemon Let's Go Pikachu how to install mod in unlimited rare candy mod. இது நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிற ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் தான். நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து இது அவ்வளோவா சாப்பிட்றது இல்லை. பட் குழந்தை ஓகே, போன பார்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரோ மைக் சவுண்ட் நல்லா இல்லை ப்ரோ, அது இல்லை இது இல்லை ப்ரோ, நீ அதை பண்ணி லெவலப் பண்ணலாம்னு அதில் ஒரு விஷயத்த செஞ்சுருக்கேன். ஏன்னா 120 இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ் வாங்கினேன். புரிஞ்சுக்கொள்ளுங்க, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 15 லெவல் போயாச்சு கைஸ் பிகச்சு. நிறைய பேர் சொன்னீங்க போன இதுலேயும் ப்ரோ லெவலப்பா சாரி ப்ரோ லெவலப் பண்ணிட்டு 16 லெவல் நான் போடல கைஸ் ஒன்றுமெண்டே. ஓகே, நிறைய பேர் சொன்னீங்க போன கேம் பிளேயை முடிச்சிருக்கலாம் மிஸ்டி ஜிம்மை நாங்கள் பார்த்துருப்போம்லாம் போட்டிருந்தீங்க. தேங்க்யூ. ஓகே கைஸ், அதில் ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க ப்ரோ நீங்கள் 8Kல வீடியோ போடுறீங்க அது எப்படின்னு சொல்லுங்கன்னு. நான் வந்து 8Kல போடுறதுக்காக நான் வந்து இது வச்சுருக்கேன். எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் அந்த 8K எடிட்டு.
ஓகே. இப்ப நம்ம இந்த ஜிம்ம முடிக்கிறதா கைஸ் ஒரு லட்சியம். 15 லெவல் என்ட்ட 16 லெவல் இருக்குப்பா. ஜிப்பிஜா பார்த்துக்கொள்ளும் இனி எல்லாத்தையும். நான் வேற எதுவுமே ஆட் பண்ணல. ஓகேயா? ஆ நான் இத மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். இனி பிகச்சு பார்க்கும். லைக் சப்ஸ்கிரைப் எஸ்டிவி சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. எஸ்டிவி 2.0 லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் காய்ஸ். இந்த மாதிரி மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸுக்கு நீ சப்ஸ்கிரைப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணின்னு இப்போ நிறுத்துங்க guys ஒரு இடத்துல மாசா. ஆனால் மிஸ்டேக் ஜிம் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் ஈஸியாக தான் guys இருக்கு. ஏன்னா நம்மளோட பிகச்சு பவர்ஃபுல்லாக இருக்கு. அதான் guys ஒரே ஜிப்பிச்சா தாங்குதே இல்லை. நேற்று கேம் பிளே 38 நிமிஷம் வந்துச்சு என்ன கைஸ். நம்ம நினைச்சா இப்பவே ஓவர் பவர் ஆகலாம். பட் நம்ம ஆகக்கூடாது guys. நம்ம வந்து நம்மளோட கேம் பிளேக்கு நம்ம நியாயமாக இருக்கணும். ஓகே கைஸ் இப்போ மிஸ்டியோட ஃபைல் பண்ண போகிறோம். ஏய் மிஸ்டி வணக்கம் அக்கா. நீங்கள் அனிமே சீரிஸ் நேராக வந்திருப்பீங்க. நம்ம எல்லாம் ஒன்றா போயிருப்போம் ட்ராவல் பண்ணியிருப்போம். கேம் பிளேனால நீங்கள் இஞ்சான் இருப்பீங்கண்ணே. அனிமே சீரிஸ்லேயே மிஸ்டி நம்மளை ட்ராவல் பண்ணுவாள். டேரக்டாக மிஸ்டி ஜிம்முக்கு வந்தாச்சு. செக் பேட்டிலுக்கு வந்தாச்சு. ரெண்டாவது பேட்ச் ஜிம் பேட்ச். சைடா கைஸ் தலைவலி பிடிச்ச பொக்கிமான். அதாவது தலைவலின்னா அந்த பொக்கிமானுக்கு தலைவலி தான். ஓகேயா? நிறைய பேர் கேட்டீங்க என்ன ப்ரோ ஆச்சு மற்ற ஜோய்ஸ்டிக்குன்னு. நான் சொல்ல வேண்டிய விஷயம் அந்த ஜோய்ஸ்டிக் செத்து போயிது கைஸ். எலி அடிச்சு போய் ஜோய்ஸ்டிக்கு. நான் வயர்லெஸ் ஜோய்ஸ்டிக் PS5 யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். நான் ஜோய்ஸ்டிக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி வாட் கைண்ட் ஆஃப் ஜோய்ஸ்டிக் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். மறந்தேன் கைஸ். அது வரைக்கும் சமாளிக்க இது போதும். ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் சமாளிக்கிறதுக்கு இது போதும். கொஞ்சம் 2 போட்டிருந்தேன். அதில் எதை போட்டிருக்கேன் ஓகே கைஸ். நான் ஓகே எனக்கு தெரிஞ்சு 31ஆம் தேதி வந்து மைக் வருது கைஸ். அது ஒரு தனி வீடியோவாக போடுவோம் பாருங்க. அளந்து போயிட்டீங்க செந்து போயிட்டீங்க இந்த மைக்கை பார்த்து திப்பிச்சா. ஓகே ஜிம் முடிஞ்சு கைஸ். மிஸ்டில் ஜிம் முடிச்சாச்சு கைஸ். ஓகே மிஸ்டி தேங்க்யூ ஜிம்மை முடிச்சுட்டேன் கைஸ். அடுத்த பேட்ச் கைஸ் 2வது பேட்ச் எடுத்தேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு பார்ட் இப்போ எத்தனை பார்ட் போகுது. நம்ம 4வது பார்ட் 5லயே நம்ம அடுத்த ஜிம்மை முடிக்க போகிறோம். ஓகே அதுக்கு அலம்பாமல் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஆர்டர் படி கொண்டு போவோம் கைஸ். நடுவில் வந்து எலிமெண்ட்ரி பார்ட்னு ஒன்று போடுவேன். ஓகேயா? எலிமெண்ட்ரி பார்ட் அதாவது நடுவில் இருக்கிறத மிடில் பார்ட்னு ஒரு எலிமெண்ட்ரி பார்ட்டில் கைஸ். சாரி நான் வேறு கேம் பிளேயில் எடுத்தேன். மிட் பார்ட்னு போடுவேன். மிடில் பார்ட்டில் தான் மிச்ச எல்லாத்தையும் பார்ப்பீங்க. அதாவது இன்னொரு நடுவில் ஒரு ஜிம் இல்லாமல் ஒரு மெஷின் வரும். ஓகேயா? அது பார்ப்பீங்க. இப்போ 12 மணிங்க டைம் பார்க்காம இந்த கேமில் எடுத்திருக்கேன். இன்னைக்கு ஒரு ஜிம்மோட அடுத்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா பேசுகிற பொக்கிமான் ஒன்றை பிடிச்சிட்டு நம்ம அடுத்த ஊருக்கு போய்த்து நான் கேம் பிளே முடிப்பேன் கைஸ். நான் இதே எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே படுத்துருவேன். நாளைக்கு கோயிலுக்கு போகிற வேலைலாம் இருக்குது. லைவில் இருந்து கைஸ் நான் லைவில் கேட்குற மாதிரி கேட்கேன். இந்த கேமில் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்காது. பட் பிடிச்சாக்கள் பாருங்க கைஸ். ஏன்னா நான் லைவில் கேட்குற மாதிரி கேட்பேன். ஓகே சண்டைக்கு கூப்பிட்றாங்க. சண்டைக்கு கூப்பிடாதீங்கடா. நானும் மனுஷன்தாடா. சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா சண்டைக்கு வரத்தான் வேணும். குட்டி பையெல்லாம் சண்டைக்கு வரலாம் கைஸ். பிக்கச்சோ ஒரு சிப்பிச்சா போட்டு முடிச்சுட்டு. ஐயோ சிப்பிச்சா வராம வர ஓடுதான் கைஸ். ஸ்க்ராட்சி சிப்பிச்சா. ஏய் என்னடா டிஃபென்ஸ் பண்ணுது. என்னடா சொல்ற நீ? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? டபுள் கிக் கைஸ் டபுள் கிக். இது மட்டும் தான் சொல்லி டபுள் கிக் இவ்வளோ நேரத்துக்கு.
ஆமா கைஸ். இது கிரவுண்ட் டைப்ன்னு மறந்துட்டேன். நம்ம நினைச்சோம்னா பல்பஸோட இனி எவால்வ் பண்ணலாம். பண்ணுவோமா வேணாமா? எஸ் எனக்கு தெரிஞ்சு பண்ணுவேன். நான் போன முறையே நாங்க இவால்வ் பண்ணிட்டோம் இந்த டைமிங்குள்ளயே. டபுள் கிக் என்னடா இது எல்லா மூவியும் செய்யுது? அடே நாங்களும் பாவம் தானடா. டேக்கிள் பண்ணுங்க கைஸ் எல்லா மூவியும். டபுள் கிக் 3 போட்டு ஆகும். ஓ மை காட்! என்னடா இவன் இவ்வளவு டஃப் குடுக்கான்? டேய் ஜிம் லீடர் ஈஸியா முடிச்சுட்டேன்டா. இதுக்கு பைசா விளையாடுக்கு தேவையில்ல கைஸ். எஸ் பல்பசார். நீ ஸ்கிராட்ச் போடு. நான் போய் மைண்ட் லூப் யூஸ் பண்றேன். நல்லா ஹெல்த்தை குறைச்சிட்டு நான் திருப்பி போய் பொக்கிமான் சென்டர் ரிவ்யூ பண்ணணும் கைஸ். நான் அப்படியே இதை வந்து ஒரு 0.2ல போட்டுடுறேன். ஓகே ஸ்பேட்டில் முடிஞ்சு. ம் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க. இப்போ நான் வருது உங்களோட கேம் பிளே அப்புறம் 8Kல வருது குவாலிட்டி நல்லா இருக்கு எப்படின்னு கேட்டீங்க. நான் பதில் சொல்லித்தான் தெரியல. அது எடிட்டிங் ஆமாம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். திருப்பி எனக்கு அந்த கேள்வி ஞாபகம் வந்துச்சு. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அந்த இது வந்து எடிட்டிங்கில் நான் பார்க்குற விஷயங்கள் எடிட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங். அதில் வந்து 2 ஃபில்டர் மிக்ஸ் பண்ணால் 8K ஃபில்டர் வரும். ஓகே அதான் 8Kக்குன்னு ஒரு ஃபில்டர் இருக்குது. அதை சேர்த்து இன்னொரு ஃபில்டர் பார்த்தா அந்த ஃபில்டர் எக்ஸாக்டாக வரும். அண்ட் பொக்கிமான் டீம் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதை போய் இப்போ பார்க்கணும். நம்ம பேசாங்க கைஸ். ஓகே கைஸ் பல்பஸ் எவால்வ் பண்ணுறோம் கைஸ். எனக்கு இது வந்து கமெண்ட்ல வரல. பட் சொன்னாங்க பல்பஸ் எவால்வ் பண்ணுறா கொஞ்சம் நல்லா இருக்கும். எவால்வ் பண்ணலாம் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க சார். ஒரு 14 வந்து விடுவோம். 14 ஆமாம். எனக்கு இதுக்கு பல்பஸோட மூவ் ஒன்று கைஸ். இதுக்கு பதிலாக நான் பாய்சன் மூவ் ஒன்று வந்து நான் போட்டுருவேன். டடா என்ன கைஸ் அடுத்த மூவா? சரி டேக்கிளுக்கு பதிலாக அதை போடுவோம். 1 2 டடா 15 லெவல் எவால்யூஷன் இருக்கு. 16 வாங்க. ஆமாம் கைஸ் எவால்யூஷன் இருக்கு. 16 எவால்யூஷன். இனி நம்ம ரேர் கேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே அந்த எவால்வுக்கு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இனி ஃபீனஸோர் கைஸ். இனி ஃபீனஸோர். இனி எவால்வ் பண்ண மாட்டா ஒரே ஃபீனஸோருக்கு போயிடும். மொட்டு விரிஞ்சு பூ வந்துடும். ஓகே இப்போதைக்கு நம்மளோட எவால்யூஷன் பொக்கிமான் இருக்கு. நம்ம டீமை பவர்ஃபுல்லாகி கொண்டிருக்கோம். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். சார்மேண்டர் வந்து காட்டுக்குள்ள தெரியும். அதை போய் பிடிக்கணும். என்ன கேஸ் இந்த டீம் ஒரு ஓஜி டீமாக இருக்கணும் கேஸ். இந்த கண்ட பொக்கிமான் ஆட் பண்ணாமல் ஒரிஜினல் டீம் மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும். அந்த கிளிச்சை ஃபிக்ஸ் பண்ணாலும் கேஸ். இப்படியே சிவத்தப்பட்டு போனால் பொக்கிமான் ட்ரெயின் சண்டைக்கு வர மாட்டாங்கன்னாங்க. இந்த கிளிச் வேலை செய்யுதில்ல இப்போ. மியாத் கைஸ் மியாத். ஒரு ஜிப்பிச்சா தாங்குவியா? ஒரு ஜிப்பிச்சாக்கு தாங்க சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லை கைஸ். அது முடிய அந்த ஒரு 10 நிமிஷம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த எப்படி டெக்ஸ்ட் போட்டு சண்டைக்கு வாப்பா.
சரி ஃபயர் டைப் கைஸ். ஓகே ஃபயர் டைப்பே ஒரு அடியில் போட்டாச்சு. ஐ எம் லிட்ரலி ஐ எம் வெரி பவர்ஃபுல் கைஸ். இன்னும் ஒரு பேட்டில் இருக்கு. இன்னும் ஒரு பேட்டில் இருக்கு. அதில் ஒருத்தர் மார்கேஷம் கொடுத்துருப்பான் அங்கே. அவன் டீம் ராக்கெட். ஆமா இவன் டீம் ராக்கெட் கைஸ். இல்லையா அவன் டீம் ராக்கெட் இல்லையா? ஆமா கைஸ் டீம் ராக்கெட். ஏ குட்டி பையா. பேசுற பார்த்தீங்க. நான் அப்படியே வந்து சைடில் வந்து ரீல்ஸ் பார்த்துருங்க கைஸ். ஒரு பொக்கேமானை கொண்டு வரதுக்குள்ள நான் ஒரு ரீல்ஸ் பார்த்துருவேன். அந்த கேம் நான் எத்தனை மணி நான் முடிக்கிறேன். இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் பண்ணுறேன். ஓகே ஜூ பேட்டை முடிச்சாச்சு. அடுத்த வீசிங் கேஸ். வீசிங் காஃபின் கேஸ். சாரி வீசிங்ல காஃபின். கீப்டா பிக்கச்சோட திப்பி ஜாப் தாங்குமா அந்த காஃபின்னு? ஏ தாங்கிச்சுடா. ஏய் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? தண்டர் பால்ட். ஓகே அவ்வளோதான் பேட்டில் முடிஞ்சு. நமக்கு அந்த பொக்கிமா வீக் டெஸ்ட் இல்லைனால கொஞ்சம் மிஸ் கைஸ். கைஸ் சாமான்றவனு கைஸ். சாமான் வச்சிருப்பான். நான் 60 பொக்கிமான் கேட்பான். அதான் கைஸ் தலைவலி இவங்களோட. பொக்கிமான் கூட கேட்கான் கைஸ். ஓடி போய்தான் நாசமா போனவன். வேற அவனை ஒருத்தர் எழுச்சவாய் மாட்டுவான்னு ஒருத்தான் கைஸ். இப்போ நம்ம வந்து அவன் அப்படியே 60 பொக்கிமான் கேட்பான். தரமாட்டான். அதனால வேஸ்ட். நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம். இந்த ரோட்ல என்னென்ன பொக்கிமான் தெரியுது? ஆடிஷ் அதுகள் தான் கைஸ் தெரியுது மேக்ஸிமம். இங்க வந்தா அவன் கேட்பான். அங்க போனா இவன் கேட்பான். நான் என்ன கைஸ் இன்னொரு பொக்கிமான் பிடிக்க வந்துடுறேன். அலுப்பாக கைஸ் பொக்கிமான் பிடிக்கிறதுக்கே. நம்ம அடுத்த ஊருக்கு போயிட்டு நான் பாட்டை முடிக்கலாம்னு இருக்கேன். டிக்லெட்ஸ் கைஸ். மைனிங் பொக்கிமான். அப்ப வாய் பேசுற பொக்கிமான் தான் யூஸ் செய்ய போறான். ஆமா வால்பிக்ஸ் பிடிக்கணும் கைஸ் எனக்கு. சிப்பிச்சா எல்லாமே டிஃபென்ஸ் பண்ணுது. ஆமா கைஸ் கிரவுண்ட் டைம் மறந்துட்டேன். அதிகமாக கிடைக்கும் இந்த பொக்கிமான்ஸோட அதிகமாக 25 அடிக்கும். ஓகேவா எஸ் பொக்கிமான் சேஞ்ச் பண்ண முடியாது கைஸ் இனி. ஓகே இன்னொருக்கா அவ்வளோதான். நான் டேரெக்டாக இப்போ அங்கே போகிறதே காட்டுறேன் கைஸ். நான் ஒரு சண்டை அடிச்சதுக்கெல்லாம் போர் அடிக்கிறீங்க. நான் டேரெக்டாக அங்கே ஓகே கைஸ் ஒரு அள்ளு அவ்வளோதான். ஒரு அள்ளு சேர்த்துதான். ஏன்னா ஓ அடுத்த நியூ மூவா? இது இல்லை இது இல்லை இது இல்லை இது டடா. பொக்கிமான் கூண்டில் வைத்தால் இதான் நிலைமை கடைசி. ஏய்
எவால்யூஷன் நீங்க 2 எவால்யூஷன் கைஸ். நீங்க 2 எவால்யூஷன். இது இப்ப B3ல ஆயிட்டு. ஓகேயா? மேஸா கைஸ் இது. அங்காள் திரும்படா தம்பி. இப்படி பார்த்தாலும் 2 பேர்ல ஒருத்தர் என்ன பிடிப்பான். ஆனா இப்ப 2 பேரும் பிடிப்பாங்க கைஸ் என்ன. அப்படியே ஸ்கிப் பண்றேன் கைஸ் விடுங்க. இது ரொம்ப நேரம் போகும். ஓகே லாஸ்ட் பெல்லுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த மிஸ்டியஸ் பொக்கிமான மீட் பண்ணிட்டோம். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு தெரியும் என்ன பொக்கிமான சஸ்பென்ஸுக்காக சொல்கிறேன். சஸ்பென்ஸுக்கு அந்த வீடியோ விறுவிறுப்பாக்குறதுக்கு மேஜிக் வைப்பா விறுவிறுப்பாக்க சொல்கிறாரு ஆர்கேஸாக இருக்குமோ தெரியல கைஸ். ஒரு ஜிப்பி ஜாக்கு தாங்குவியாடா? எஸ் நெக்ஸ்ட் அந்த பொக்கிமான லெஜெண்டரி ஆர்கேஸ் போட போகிறோம். ஓகே கைஸ் லெஜெண்டரி ஆர்கேஸ் போட போகிறோம் நெக்ஸ்ட் கேம் பிளே. இந்த பொக்கிமான் தான்டா கிங்ல எவால் ஆப்பற கிராபி. மேபி எனக்கு இதே போதும். ஸ்டிப்பிஜா வேஸ்ட் பண்ற மாதிரி கிடையாது கூட. ஆமா இதே போதும். ஏன்னா வாட்டர் டைப் தானே அப்படி பார்த்தாலும் வீக்னஸ் தான். ஓகே முடிச்சாச்சு. பிகச்சு 18 ஆளுக்கு வந்துட்டு. இதுக்கு பல்லாம் ஏதோ புதுமுகத்துக்குண்டா சரியா எனக்கு. டடா நான் முந்தைக்கு பொக்கிமான் கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு தெரியாத ஒரு பவர்ஃபுல் மூணு யூஸ் பண்ணல. ஓகே லைஃப் ஃபுல்லா அந்த யூஸே பண்ணல. ஓகே அதை யூஸ் பண்ணினா டக்குன்னு கேம் ப்ளே முடிஞ்சிருக்கு. ஓகே ஃபைட்ல ஈஸியா முடிஞ்சிருக்கு. நான் யூஸ் பண்ணாம இருந்தேன். கடைசியில நான் ஒருத்தன் கமெண்ட் பண்றான் ப்ரோ அந்த மூவை வேஸ்ட் பண்ணாத ப்ரோ அது ஒரு பெரிய மூவ் ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ அந்த மூவ்ன்றான். அவன் என்ன சொல்றேன்னு சொல்லுங்க ப்ரோ. இது சண்டைக்கு நம்மளா போய் கேட்டு சண்டை வாலண்டியர் சண்டை அடிக்கும். ஓகே ஜிப்பி சாக்கு தாங்குவியா சொல்லு. ஏன் தாங்கித்துறா 2 ஜிப்பி சாக்கு அப்படின்னா. ஓ மை காட் வேர்ல்ட் அவுட் அனுப்பிட்டேன். சரி இன்னொரு ஜிப்பி சாவே போட்டு முடிச்சிடுவோம். எதுக்கு வேஸ்ட் பண்ணி டபுள் கிக் போட்டால் அப்படியே அது எஃபெக்டிவே இல்லை. இந்த கேம்லாம் தமிழ் கேமிங்ல லைவ்ல பார்த்துருப்பேன். இந்த கேம்லாம் கிடைக்குமா இந்த கேம்லாம் வாங்குவானா இந்த கேம்லாம் விளாடுவானான் இருந்தேன். லிட்டரலி இந்த கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அதான் கைஸ் ஒரு ட்ரையாங்கிள். எவ்வளவு கால ஆச்சரியமா இந்த கேம்லாம் வாங்கணும் விளாடணும் உண்டு. இப்போ இதுக்குள்ள பேசுற பொக்கிமான் இருக்குது. இதுதான் ஸ்லாப். என்னத்தை கண்டுபிடிச்சு பிகச்சு அதான் பொக்கிமான தான் கண்டுபிடிக்கும். ஹாய்க்கம் போயிட்டு 2 வேலை நிக்குது. நான் தான் ப்ரொஃபஸர் என்ன பொக்கிமானோட ஸ்மஜ் ஆயிட்டேன். நீ போய் பிசியில் போய் பட்டினம் பத்தினா எல்லாம் சரியாயிட்டும் ப்ளீஸ் பண்ணி எனக்கு என்று சிம்பிளா சொல்லியிருக்கேன். பந்தி வந்து அலம்புனா நான் சிம்பிளா சொல்லித்தேன். அவனுக்காக நம்ம பண்ண போறோம். ஓகே ஓகே
போப்பா எப்பா போப்பா. பட் இது ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. ஏன்டா நீங்க ஒரு ரேர் பொக்கேமானாகி ஒரு இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட 2 பேரோட மைண்ட் செட் கனெக்ட் ஆயிடும். அப்படின்ற பட்சத்துல நீங்க தான் ஓவர் பவரா இருப்பீங்க. ஓகே தேங்க்யூவா. தேங்க்யூ கேஸ். நம்ம அடுத்த டவுனுக்கு போயிட்டு தான் கேம் ப்ளே முடிப்போம். எனக்கு ஆல்ரெடி 12:30 ஆயிடுச்சு கேஸ். நான் 8 பண்ணி போட்டு படுத்தா தான் நான் அடுத்த நாள் கேம் ப்ளே அப்டேட் பண்ணிட்டு நான் கிளாஸுக்கு போகலாம். ஞாயிற்றுக்கிழமை நான் 10 கேம் ப்ளே எடுத்துருவேன். அப்படியே இருந்து கேமே முடிச்சிடுவேன் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து ஃபுல்லாக இருந்து. நான் பொறுத்தவரைக்கும் நான் கேம் முடிக்கும் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு போட்டு நான் டெய்லி ஒரு அப்லோட் பண்ணேன்னா தான் எனக்கு அங்கே கொஞ்சம் ஈஸியாக கேஸ் கிளாஸ் எல்லாத்துக்கும். மைக் வர இது மைக் ரிவ்யூ வீடியோ போடணும். ஜாய்ஸ்டிக் போடணும். நீங்கள் ஜாய்ஸ்டிக் ரிவ்யூ வீடியோ போடணும். டூ 24 அதே டவுன் தான். இப்போ ஸ்கொய்டல் ஓடிபிடி இப்போ நர்ஸ் சோயா ஜெனியை ஆஃபீஸ் ஜெனியா நீ ஆமாம் ஆஃபீஸ் ஜெனியை பார்த்து அடிப்பித்தால் நம்ம உள்ளே போய் இப்போ என்ன நடந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே வீடே அலங்கோலமாக இருக்கு. என்னாச்சு? பிபி பிகா லெஜெண்டரி பொக்கிமெண்ட் கால் தரமா கிடையாது சானா. சோறு எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுண்டு. ஆஃபீஸர் ஜெனி இதெல்லாவே பார்த்தாலே யார் என்ன நிற்காங்க தெரியுமா? பீக்கா பீக்காவா கால் அடிச்சு. இப்போ என்ன செய்றீங்க அங்க? நீங்க கொள்ள அடிச்சிங்கன்னு தெரியுது. டீம் ராக்கெட் உதவாக்கார கூட்டம். எனக்கு ஒரு கான்ஸ்பிரேட்டரி டிக்கெட் இருக்கு. மேபி ஆஷ் அப்பா தான் மேபி டீம் ராக்கெட் லீடரா இருப்பாரோ. திகதி கொஞ்சம் நாளா போய்க்கொண்டே இருக்கு. பொக்கிமான் சைடால கொஞ்சம் தெளிவுங்கப்பா. சின்ன வயசுல ஆக்டிட் இந்த பொக்கிமான கண்டங்கிற வீட்டை எலி வந்து நான் கட்டத்தை தான் வந்து தின்னுவேன். பாம்பு வந்து ஆர்போத் என்னெல்லாம் பண்ணிக்கிறது. பொக்கிமான் ஃபேனா இருந்து வீட்டை போட்டு பாடப்படுத்திருக்கேன் நானா. எத்தனை நாளைக்கு இந்த பொக்கிமான்லாம் கிடைக்காதா? இதெல்லாம் ஓடித்தாங்க ஓடித்தாங்க உலகார பாவி ஓடித்தான் உழப்பி உழப்பி ஓடுறோம். நம்ம வந்து இதுல இந்தியால பக்கம் போகிறதுக்கு நமக்கு நம்ம பிக்கச்சு ஒரு மூவ் கற்றுக்கணும் கேஸ். வேறு வழியே இல்லை. இதால் தான் போய் ஆகணும். ரூட் 5 என்ன பொக்கிமான்ஸ் அதே ரட்டத்தை தான் அதே பொக்கிமான்ஸ் தானடா. ஓகே ப்ரோ நீங்கள் சண்டே கூப்பிட்டா ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ என்ன இப்போ நான் கேம் பிளே முடிச்சுட்டு போயிட்டோம் ப்ரோ. இதுக்குள்ளானே போகணும். சரி ஏன்னா கிட்ட வரேன்னா தப்பா இருக்குண்ணா. தலையில இருந்துச்சா? நான் கேம் பிளே முடிச்சுக்கொண்டு நான் நாளைக்கு ஒரு கேம் பிளேயோட வரேன். பாய் காய்ஸ் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எஸ்டிவிடி ஸ்ரீ கேமிங் பிளாகர் தமிழ் உங்களிடம் விடைபெறுகிறேன். மேலும் மேலும் கேம் பிளே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டான லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொக்கிமான் சீரிஸ் ஃபுல் கேம் பிளே செட்டப் போட போகிறோம். இப்போதைக்கு தமிழில் பொக்கிமான் சீரிஸ் நான் மட்டும் தான் போட்டுக்கொண்டிருக்கேன் நம்புறேன். பொக்கிமான் ஃபேன்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அண்ட் நிறைய கேமிங் கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்க விடாமல். அண்ட் இவ்வளோ இந்த வீடியோ பார்த்தாக்கள் ரொம்ப நன்றி கைஸ். ஓகே, இப்போ நான் வந்து அங்கால பக்கம் போகணும். அவ்வளோத்துக்கு தான் இப்போ நல்ல மீதி கிடக்கேன். ஓகேயா, அங்கால பக்கம் போகணுன்னோட முடிச்சுட்டு போகிறேன். ஓகே, ஓகே. ரூட் 6 வந்து என் கேம் பிளே முடித்துக் கொள்கிறேன். பை பாய், சி யூ டுமாரோ. அதுக்கு முன்னாடி கேம் சேவ் பண்ணியிருக்கேன். சி யூ கைஸ், சி யூ. இன்னும் 1 2 3 4 5 6 பேட்ச் தான் கைஸ். 6 பேட்ச் தான். பை கைஸ், பை.